நிறைய பேருக்கு சமைக்கிறத விட என்ன சமைக்கலாம் அப்படிங்கிறது தான் பெரிய டாஸ்கே. அது என்ன குழம்பு வைக்கலான்னு யோசிச்சே பாதி டைம் போயிடும். ஸோ நான் வாரம் ஃபுல்லாக என்ன குழம்பு வைக்கிறேன் அப்படிங்கிறத இப்போ காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சவ் மோர் குழம்பு. சவ் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி தண்ணி, உப்பு அண்ட் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், ஒரு பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2-3 கருவேப்பிலை அண்ட் ஒரு ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். சவ் நல்லா வெந்த அப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணதை அதில் கொட்டி நல்லா கொதிக்க விடணும். இப்போ ஒரு 1/2 கப் தயிரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணாலும் ஓகே, இல்லை மிக்சியில் மோரை அடித்தாலும் ஓகே. இந்த மோரை கண்டிப்பாக கொதிக்க விடக்கூடாது. ஸோ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் மோர் ஆட் பண்ணணும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிட்டு தாளிப்பும் கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், தாளிப்பு வடகம், வெந்தயம், கடுகு, உளுத்தம் பருப்பு, வரமிளகாய் அண்ட் கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக இந்த தாளிப்பை குழம்புல ஆட் பண்ணிடலாம். இந்த தாளிப்பை நீங்கள் ஃபர்ஸ்ட் டே கொடுத்துட்டு இதுலேயே காய் போட்டு வதக்கி குழம்பை ஃபாலோ பண்ணாலும் ஓகே. பட் லாஸ்ட்டாக தாளிப்பு கொடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும். நான் சைட் டிஷ்க்கு கொஞ்சம் காரமாக கத்திரிக்காய் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். இந்த மோர் குழம்புக்கு வெண்டைக்காய் எந்த நீர்க்காய்கறி வேணால் யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.